முதல்வர் விஜய் முன்மொழிந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான தனி தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆதரவு. தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை முதலில் இந்தியாவுக்கு எடுத்துரைத்தது திமுக தான் என உதயநிதி பேச்சு. எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். முதல்வர் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. அதிமுக, பாஜக, பாமக எதிர்ப்புகளுக்கிடையே திமுக ஆதரவுடன் தனி தீர்மானம் நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் தான் முதலில் குரல் கொடுத்தார். அதை வரவேற்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நமக்குள் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்த திமுகவுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் ஆதவ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக நாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. மக்களவையில் 543 என்ற எம்பிக்களின் எண்ணிக்கை நிரந்தரமாக இருக்க வேண்டும். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவுக்கு பின் நடைபெறும் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். தான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அரசியல் காரணங்களுக்காக தாவேக அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அதிமுக நிராகரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மட்டும் ஆதரிக்கிறோம் என பேச்சு. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமைச்சர். தொகுதி மறுவரையறை மசோதாவை மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்தது மத்திய அரசு. பாஜகவின் திட்டங்கள் சாதாரணமாக தெரியும், ஆனால் உற்று பார்த்தால்தான் அதில் உள்ள சதி புரியும் என அமைச்சர் வன்னியரசு பேச்சு. பொதுவாக ஒன்றிய அரசு பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். தொகுதி மறுவரையறை மசோதா மாநிலங்களுக்கு தண்டனையாக இருக்கும் என மார்க்சிஸ்ட் உறுப்பினர் செல்லசுவாமி பேச்சு. கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவில் மத்திய அரசு சட்ட முன்வடிவை இதுவரை கொண்டு வரப்படாத நிலைகள் எதன் அடிப்படையில் தீர்மானம்? முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா கேள்வி.
தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்மொழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். தொகுதி மறுவரையறை சட்ட முன்வடிவு பரிசீலனையில் தான் உள்ளது. அதற்குள் என்ன அவசரம் என பாஜக உறுப்பினர் போஜராஜன் கேள்வி. ஒரு முன்வடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனையில் தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழகத்திற்கு பாதிப்பு வராது என பிரதமர் உறுதியளித்த நிலையில் தனி தீர்மானம் எதற்கு? தொகுதி மறுவரையறையால் தமிழக பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை 20 உயரும் என பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் பேச்சு. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு திமுக, இடதுசாரிகள், பிசிக்கு, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சிகள் ஆதரவு. அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக கட்சிகள் எதிர்ப்பு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை. FCRA சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப திட்டம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து மத்திய அரசு முடிவு என தகவல். பெருநகர சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை. இணையத்தில் பரவும் தகவலை நம்ப வேண்டாம் என மாநகராட்சி ஆணையர் சமீரன் வலியுறுத்தல். வடக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் என கணிப்பு. வட மாநிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் அருகே சினிமா பாணியில் தொழிலதிபரின் மகனை கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல். போலீசில் புகார் அளித்தால் மகனின் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என தொழிலதிபருக்கு மிரட்டல் விடுத்த கும்பல் 2 மணி நேரத்தில் கைது. இப்ப எவ்வளவுதான் கேக்குற நீ? கரெக்டா 50 லட்சம். 50 லட்சம்னா புரியல எனக்கு. அப்ப எவ்வளவு தரீங்க நீ சொல்லு. இல்ல நீயே கேளு, எவ்வளவு கேக்குற? 50 லட்சம் கொடுப்பா. நான் பிரச்சனை பண்ற போற, அப்புறம் புள்ள இருக்க மாட்டான். ஆமா, நீ அதுக்கேத்த மாதிரி என்னவோ பாத்துக்கோ. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. வழக்கு ஒன்றுக்காக டெல்லி என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தில் சோதனை நடத்தி வருவதாக தகவல். நெல்லையில் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மோசடி புகார். 2 இளம் பெண்களை கைது செய்து மோசடியில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே கூட்டுறவு வங்கியில் பெண் ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம். அதே கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஊழியர் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்ற விவகாரம். காவல் உதவி ஆய்வாளரை பணியிட மாற்றம். 10க்கும் மேற்பட்ட போலீசார் விளக்கம் அளிக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நோட்டீஸ். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த டெல்லி செங்கோட்டை பகுதி. இமாச்சல் பிரதேசம் ஷிம்லாவுக்கு ஆரஞ்ச் அலர்ட். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகள் தீவிரம்.
பென்னில் இன்று நிகழ்கிறது முழு சூரிய கிரகணம். அரிய நிகழ்வை இந்தியாவிலிருந்து காண முடியாது என அறிவிப்பு. இன்று நிகழும் முழு சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்ய நாசா திட்டம். 50,000 அடி உயரத்தில் பறக்கும் சிறப்பு ஆராய்ச்சி விமானங்கள் மூலம் ஆய்வு செய்கிறது. இங்கிலாந்து வரலாற்றில் 190 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதம் மிக வறண்ட மாதமாக பதிவு. குறைந்த மழைப்பொழிவு, அதிக வெப்பநிலை, பிளாஷ் ஃபிளாட் எனப்படும் திடீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியை மணந்தார். திருமண மோதிரங்கள் அணிந்திருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்த நட்சத்திர தம்பதி.